ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து September 22, டைம் வந்து 10:20 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி 50 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனது நான் என்ட்ரி கொடுத்துருக்கணும். பட் ஆனால் எனக்கு இந்த நியூ ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா வாலட்டிலிட்டி இருக்கும். மார்க்கெட் வந்து எனக்கு கீழே தான் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் வந்து நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லோரும் வந்து என்கிட்ட எப்படி வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமில் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து என்னோடய சேனல் ஹோம் பேஜில் இருக்குது. ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த லிங்க் மூலமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. பட் ஆனால் என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஓகே இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி 40,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 800. ஓகே, இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால கான்ட்ராக்ட் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும், ப்ரீமியம் ப்ரைஸ்லாம். ஸோ நான் வந்து அதிக லாட்ஸ் வாங்குகிறேன். ஸோ பை பண்ணியாச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே பிரேக் அவுட் ஆனதுமே என்ட்ரி கொடுத்துருந்துருக்கணும். ஸோ பரவாயில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ நான் மற்ற டேட்டாவும் செக் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் வந்து எனக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:46 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 5,229 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, சார்ஜஸ் போக. ஸோ நான் எப்போ என்ட்ரி கொடுத்தேன்னா 10:23, எப்போ எக்ஸிட் ஆனேன்னா 11:28. ஸோ நான் வந்து 40,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணேன். ஸோ இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் மட்டும்தான் 4 லாட் வந்து பை பண்ணேன். ஸோ என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 187.30, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 240.45. ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் வந்து 5,229. ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. இன்னைக்கு டே வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். என்னோட லோ லெவல் அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து புட் சைடு வந்து என்ட்ரி கொடுக்கலான்னு வெயிட் பண்ணி, அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனதும் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் என்ட்ரி கொடுத்துட்டு என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் ஃபார்ம் ஆகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. ஸோ அப்படி இருந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணேன். என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலை. அதுக்கு ரீசன் நான் வந்து மற்ற டேட்டா செக் பண்ணி பார்த்தேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு -5,000 லாஸில் இருந்தாலும் கூட நான் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலை. ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் எமோஷனில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு டைரெக்ஷன் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே இறங்கணும். அதே மாதிரி என்னோடய டார்கெட் லெவல் வந்து இதை டச் ஆனதும் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு. பட் நான் வந்து டிசிப்ளின்டாக இருக்கும்னு நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நான் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணேன், அதை அச்சீவ் ஆனதும் என்னோடய ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தா கால் சைடு நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். பட் நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஏன்னா நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி, நமக்கு வந்து டைம் ஆக ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ட்ரேடு 40,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இப்போ அதோட ப்ரீமியம் வந்து 67 ருபீஸ் வந்துருச்சு. நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 187, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 68 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்போ ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் நான் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட் ஆனதும் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது இப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 15 minutes நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் 15 minutes யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு 15 minutes வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நீங்கள், அதாவது இப்போ ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் வந்து இதை டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகிறப்போ மார்க்கெட் வந்து மேலே ஒரு புல்லிஷாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம்.
ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போகுது, பிரேக் அவுட் ஆகிட்டு. ஸோ எல்லா நாளும் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி இப்படி இருக்கே சொல்லிட்டு நீங்கள் பிரேக் அவுட் ஆகும் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. சடனாக ரிவர்ஸ் ஆச்சுன்னா லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் எடுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.